பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி இந்த இன்றைய தினம் 105வது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்குது. 2 மாநாடுக்கே இப்படின்னா நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். புதிதாக வந்தவர்களுக்கு புரியும்படி பேச இருக்கிறார் புரட்சி தமிழர். 1.5 வயது குழந்தைகளுக்கு அரசியல் என்றால் என்ன என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். வரும் தேர்தலில் வெல்லப்போவது அதிமுக தான் என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது. இனி திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் சண்டை என யாராவது பேசினால் அது எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கானதா அல்லது 3வது பெரிய கட்சி என்கிற பட்டத்திற்கானதா என்பது அவரவருக்கே வெளிச்சம். சரி, அடுத்த தேர்தலில் அதிமுக தான் வெல்லப் போகிறது என்பதை எப்படி சொல்கிறேன் என நீங்கள் கேட்கலாம். புரட்சி தமிழர் செல்லுமிடமெல்லாம் வரவேற்பு என்கிற பெயரில் பொதுக்கூட்டம் போல மக்கள் கூட்டம் கூடுகிறது. பிரச்சார கூட்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் வெள்ளத்தை பார்த்தால் மாநாடு போல இருக்கிறது. கொட்டும் மழையோ சுட்டெரிக்கும் வெயிலோ மக்கள் முகத்தில் சிறிது கூட வாட்டம் என்பதே இருப்பதில்லை. இந்த இருண்ட ஆட்சியிலிருந்து தங்களுக்கு விடுதலை கொடுக்க விவசாய குடும்பத்தில் பிறந்த நம்மில் ஒருவர், நமக்கான தலைவர் வருகிறார். அவரை பார்க்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டுமென மக்கள் காத்திருக்கிறார்கள். சில இடங்களில் புரட்சி தமிழரே போதும்பா, இன்னும் 2 இடத்துக்கு போகணும் என கூடிய கூட்டத்திடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறார். அந்த அளவிற்கு மக்களிடம் மாபெரும் எழுச்சி இருக்கிறது. சில இடங்களில் புரட்சி தமிழர் சொல்லும் முன்னரே பை பை ஸ்டாலின் சொல்லுங்க என மக்கள் முந்திக் கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு மக்களிடம் திமுக மீது வெறுப்பு இருக்கிறது. அதிமுக 2026க்கான தேர்தல் ரேஸில் முந்திக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த காட்சிகள் எல்லாம் சாட்சி. இந்த காட்சிகள் மட்டுமல்ல, சமீப காலமாக சில ஊடக உடன்பிறப்புகள் அதிமுக எங்கே, அதிமுக வலுவிழந்து விட்டது, அதிமுகவிற்கு இந்த தேர்தல் கடினம் என விதவிதமாக யூடியூப் சேனல்களில் பேசி வருகிறார்களே, அதுவும் அதிமுக தான் அடுத்த தேர்தலில் வெல்லப் போகிறது என்பதற்கு வலுவான சாட்சி. அதிமுக முந்துவதை உணர்ந்துதான் அறிவாலயம் கொடுத்த அசைன்மெண்டை ஒவ்வொரு சேனலாக சென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் சொம்புகள். இப்படியெல்லாம் பேசினால் அதிமுக தொண்டர்களின் மன உறுதி குலைந்து விடுமாம். வியூகம் வகுக்கும் வீணர்களை வியூகம் வகுப்பதில் எக்ஸ்பர்ட்களே அதிமுக தொண்டர்கள்தான். அவர்களுக்கு தெரியாதா மக்களின் பல்ஸ் என்னவென்று? ஆக திமுகவை வீழ்த்த வல்லமை பொருந்திய ஒரே இயக்கம் அதிமுக தான் என்பது மக்களுக்கும் தெரியும், அறிவாலயத்திற்கும் தெரியும். அதனால்தான் மற்றவர்களை வம்புக்கு இழுத்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ் செய்கிறது திமுக. இப்போது நடக்கும் பிரச்சாரமெல்லாம், கூடும் கூட்டமெல்லாம், நாம் பார்க்கும் இந்த எழுச்சியெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். தேர்தல் நெருங்கும் போது அம்மா அவர்கள் சொன்னார்களே, கண்ணுக்கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்று, அந்த நிலையை எட்டி ஆதரவாலையில் அதிமுக கோட்டையை நோக்கி மிதந்து செல்லும்.